எல்லோருக்கும் வணக்கம். நாம் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த எண்ணங்களை எழுதுங்கள் அல்லது ரெக்கார்ட் செய்யுங்கள். எழுதாமல் போனால், ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும், பிறகு சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை சந்திப்பீர்கள். இதற்கு மாறாக அதை எழுதினார், மொபைலில் ஒரு பஸ்ஸில் போனேன், பேப்பர் இல்லை, இதெல்லாம் வேணாம். கையில் ரெக்கார்டர் இருக்குது, மொபைல் இருக்குது, உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கலாம். பேசினா முடிஞ்சு போச்சு. எப்போவுமே அதை பேசி யாரை மீட் பண்ணணுன்னு யோசனை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா 150% நீங்கள் முயற்சி பண்ணணும். தோல்வியே அடையக்கூடாது. உங்களுடைய 1% சோம்பேறித்தனம் 100% தோல்வியை சந்திக்கும். 99% காணா போகிறோம். அதே மாதிரி எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும். தள்ளி போடக்கூடாது. வந்தீங்க, ஒரு வேலை எடுத்தீங்க அப்படின்னா அது செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவோடு பண்ணுங்கள். அதுதான் உங்களை வெற்றியை கொண்டு போய் நிற்க வைக்கும். இன்றைக்கி பேச போகிறது கவலைப்படுபவர்களை பற்றி ஒரு கவலை. எதற்கெடுத்தாலும் கவலை. நாளை கடங்காரம் வருவானே, என்ன பதில் சொல்வது? நாளைக்கு எப்போதும் விடியுமே இதை செய்ய விட்டால் நம்மளை செய்யலைன்னா அதை திட்டுவாங்களே. நாளைக்கு நம்ம கொடுத்த வேலையை நம்ம செய்யவில்லையே, என்ன சொல்வார்களோ? இந்த பயம் இருக்கே, உங்கள் உடம்பையும் கெடுத்து உங்கள் உள்ளத்தையும் கெடுத்து மூஞ்சியில் எப்போ பார்த்தாலும் கவலையான ரேகையை ஒன்று உருவாக்கி விட்டுடும். முதல்ல கவலைப்படுறதுனால எந்த உபயோகமும் கிடையாது. சரி, அதுக்காக ஒரு கற்பனையை வேறு வளர்த்துக்கிறது. இது நடந்தால் அது நடந்துருமோ, அது நடந்தால் இது நடந்துடும். ப்ரிகாஷனாக இருக்கிறதுங்கிறது தப்பு இல்லை. ஒரு தவறு ஒன்று நடக்க போகுது, அதை நான் சரிப்படுத்தணும், அதுக்கு வேண்டிய யோஜனைகள் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதை பற்றியே யோஜனை பண்ணிக்கிட்டு கவலைப்படுறது மாதிரி முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு போன வேலை செய்த வேலைக்கு என்ன திட்டு வாங்கினோம் அதே தான் வாங்க போகிறீங்க. திட்டு தானே, வசவு வாங்கிட்டு போங்க. கடன் கொடுக்குறோம், அது கேட்டால் என்ன சொல்வீங்க? இல்லைப்பா இன்னும் வரல பணம், கொஞ்சம் வெயிட் பண்ணு தரேன். இல்லையா, அவனுக்கு ஒரு 10,000 கொடுக்கணுமா? அவன் கையில் ஒரு 500 கொடுத்து இதான் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு போ, நான் மிச்சத்தை கொண்டு வந்து தரேன். ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தா ஒரு தப்பு இல்லை. ஸ்மால் அமௌண்ட் ஆல்சோ கிவ் இட் பெட்டர் ரிலீஃப். அதாவது நல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டு கூட உங்கள் மனசை ரிலீஃப் பண்ணி விட்டுரும். அவனுக்கும் சந்தோஷம் இருக்கும், ஏதோ கொடுக்குறான்டா நல்லவன் அப்படின்னு என்ன வரும். நீங்கள் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. லண்டனில் குண்டு மழை பெய்யுது. குண்டு மழைன்னா வேர்ல்டு வார் 2 குண்டு மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் பாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்குது. வின்ஸ்டன் சர்ச்சில் அவரோட நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, இல்லைங்க இவ்வளோ குண்டு விழுது எல்லாம் இதுன்னு நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கவலைப்படுறதுனால என்னையே ஆகிட போகுது, நடக்கிறது நடந்து தான் நடக்க போகுது. நான் உயிரோட இருக்க போகிறேன், சாகணுன்னு சாக போகிறேன், பார்த்துக்கலாம் விடு, எது வருதோ அப்போ சால்வ் பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம், ஏன் கவலைப்படுறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக அதாவது கவலைங்கிற ஒரு பாயிண்ட்டை தள்ளி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு ஏராளமான பிரச்சனைகள் உள்ள ஒருத்தரை 6 மாதம் கழித்து அவர் நண்பரை சந்திக்கிறார். அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அது என்ன சரி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொல்கிற பிரச்சனை, நான் எங்கே பிரச்சனையை சால்வ் பண்ண 6 மாதம் ஆகிடுச்சு, அது அப்படியே தான் இருக்குது. என்னோட கடமையை நான் செய்துக்கிட்டுருக்கேன். இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வேண்டிய முயற்சிகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட நேரம் காலம் வரும்போது அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும், அதற்கான பதிலும் வந்துடும். அதனால் நம்ம ஒரேடி அந்த என் கடமையை விட்டு போகல, என் கடமையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நேரங்காலம் வரும், அது நெருக்கிட்டேன்,
நேரங்காலம் வரும்போது தானாக காணப்படும். அது இருக்காது, இந்த பிரச்சனை இருக்காது. சில வருஷங்களுக்கு முன்னால், 45 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும், அமெரிக்காவில் ஒரு பெரிய மக்கள், நிறைய மக்கள், இன்னும் 45 நாள் கழிச்சு உலகம் அழிய போகுது அப்படின்னு ஒரு பொருளி, எங்கே பார்த்தாலும் பொருளி. உடனே எல்லாம் இந்த குகைக்குள்ளே போய், மலை குகை அங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் 45, அதை நம்பாதவன் நிறைய பேர் இருந்தாங்க. அது 90% தாங்க, நம்பினவன் ஒரு 5%, 2%, 3% இருந்தாங்க. எல்லாம் உள்ளுக்குள்ள பக்கம் 45 நாள் கழிச்சு பார்த்தா எப்பவும் போல் உலகம் இயங்கிக்கிட்டு தான் இருந்தது. அது ஒன்றும் எதுவும் ஆகலை. அது படம் அவன் காரில் போயிட்டு இருந்தான், அவன் பாட்டு தான் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் பாட்டு தொழிற்சாலை தான் வேலையை பண்ணிகிட்டு இருந்தான், கவர்மெண்ட் தன்னோட வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான். யாரும் நிற்கலை, எல்லாம் அவன் தான் வேலையை பண்ணிட்டு. எல்லாமே மனப்பிரமை. முதல்ல பிரச்சனைகள் சிந்திங்க, அதை சரி செய்ய முடியலை, இப்போது முடியாது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுங்க. ஒன்றும் ஆகிடாது, ஒன்றும் ஆகிடாது. நீங்கள் நம்ம கிராமத்து பக்கத்தில் தலை விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பெரிய செடி மாதிரி இருக்கும், மரம் மாதிரி இருக்கும். அதில் எல்லாம் போய் தான் பிரச்சனைகள்லாம் எழுதி அந்த மரத்தில் கட்டுவாங்க. இந்த பிரச்சனை கட்டின உடனே அந்த மனுஷனுக்கு ஒரு தைரியம் வரும். பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுப்பா, இனிமேல் தீர்த்துடுவா, சாமி சாப்பிட்றது. இது எப்படின்னா ஒரு மன திருப்தி. சில நாள் கழித்து அந்த செடிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் கட்டியிருப்பான். அந்த மாதிரி நிறையா கட்டியிருப்பாங்க. இதில் எங்கே நீங்கள் கட்டினேங்கிறது கூட தெரியாது. நிறையா முடிச்சா இருக்கும் எங்கே பார்த்தாலும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நண்பா, பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு உன் மனசு என்னது பற்றியா, அப்போவே சால்வ் ஆகிடும். மனசுக்கு ஒரு தெம்பு வேணும், தைரியம் வேணும், அவ்வளோதான். அதை பாடு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை பற்றியே யோசனை பண்ணணுமா, என்ன ஒன்று செய்யுங்க. டெய்லி சாயங்காலம் அந்த பிரச்சனையை பற்றி எழுதுங்க. அந்த பிரச்சனையை சாயங்காலம் ஆச்சு ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒப்பாரி வைங்க. அப்புறம் அது குப்பையில் தூக்கி போட்டுருங்க. திரும்ப அடுத்த நாள் போங்க, ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒப்பாரி வைங்க, தூக்கி போடுங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களை பார்த்து சிரிப்பீங்க. நிறைய வேலைகள் இருக்குது, உருப்புறதுக்கு வழிகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு பிரச்சனை. இது நீங்கள் பிறக்கும் போதே இந்த பிரச்சனை வந்துடுச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. நீங்கள் சொல்கிறேன், பிறக்கும் போதே அம்மா பால் தருவாங்களான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு பார்க்கும் குழந்தை. பசி, அம்மா சோறு ஊட்டுவாளா அப்படின்னு அம்மாவோட முகத்தை பார்க்கும் குழந்தை முகத்தை பார்த்தோன்னா அம்மாவுக்கு தெரியுது பசியோடு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சினிங்கி காட்டும், அழுகு, பசிக்குது, சொல்ல தெரியாது இல்லையா, சொல்ல தெரியாது, அதனால் சினிங்கி காட்டும். அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை, ஸ்கூல் போட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போகணுமேனு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுதணுமேனு பிரச்சனை. அதுக்கப்புறம் பாஸ் ஆகணுமேனு பிரச்சனை. அதை விடுங்க, பாஸ் ஆனதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா, அது ஒரு பிரச்சனை. கவலைக்கு என்றைக்குப்பா முடிவு இருக்குது, அதை விட்டு தொலைங்கப்பா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அடுத்தடுத்து வேலையை போய் பார்க்க போங்க. கவலைப்பட்டெல்லாம் போய் ஒன்றுமே கெடுத்துக்காதீங்க. போங்க, வேலையை பாருங்கள்.